எதுல மாட்டிக்கிட்டோம் தெரியுமா? நம்ம எல்லாருமே பின்னால் இருக்க பசங்களுக்கு சரி, முன்னால் இருக்க பசங்களும் சரி, சின்ன விஷயத்துல செட்டில் ஆகிறத வெற்றி நம்ம நம்ப வச்சுட்டாங்க. அதான் பிரச்சனை. ஃபேஸ்புக்கில் என்ன 50 பேர் ஃபாலோ பண்ணால் அதை வெற்றின்னு நினைக்கிறோம். எக்ஸ் தளத்தில் எனக்கு 20 பேர் லைக்ஸ் போட்டால் அதை வெற்றின்னு நினைக்கிறோம். இன்ஸ்டாகிராமில் என்ன 100 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அது வெற்றின்னு நினைக்கிறோம். 50 பேர் லைக் போட்டால் அது வெற்றின்னு நினைக்கிறோம். 30 பேர் கமெண்ட் போட்டால் அது வெற்றின்னு நினைக்கிறோம். அது வெற்றி அல்ல. யார் இன்ஸ்டாகிராம் தளத்தை உருவாக்குறானோ அதுதான் வெற்றி. யார் ஃபேஸ்புக்கு மாற்றா இங்கிருந்து ஒரு ஆப்பை கிரியேட் பண்றானோ அதுதான் வெற்றி. இவ்வளவு இன்ஜினியர்ஸ் அப்புறம் எதுக்கு வரீங்க? வை சும்மா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பேர் உசுரை கொடுத்துங்க இப்போ உருவாக்கணும்? சொல்லுங்க. நான் சொன்னது பல வீடுகளில் நடக்குதுல, பெருவாரியான வீடுகளுடைய வாழ்க்கை இதுதானே. காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு உங்க அம்மாக்கள் எல்லாருக்கும் அடிவயிறு பிரச்சனை இருக்குது, முட்டியில பிரச்சனை இருக்குது, மருத்துவத்துக்கு கூட போக முடியாம உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் அப்படி உட்காரும். ஒரு வீட்டில் 2 பிள்ளைய படிக்க வைக்க முடியாம ஒரு பிள்ளைய மட்டும் படிக்க வச்சு ஒரு அண்ணங்கார படிப்பை தியாகம் பண்றான், தங்கச்சிக்காகவும் தம்பிக்காகவும். அப்படி பறக்குது இங்க படிப்பு. அந்த படிப்பை வைத்துக் கொண்டு சமூகத்திற்கு நீங்க என்ன திரும்ப கொடுக்க போகிறீங்க கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கு. எஜுகேஷன் ரெனசான்ஸ். படிப்பு என்பது மறுமலர்ச்சியின் குறியீடு. ஒரு நாள் நீங்க மறக்க கூடாது.